குருவே சரணம். இப்போ பகவான் சங்கரர் என்ன சொல்றாருனாக்கா, நீ பஜகோவிந்தம் டெக்ஸ்ட்ல சொல்றார், நீ ஏன் எல்லா கருப்பையிலையும் போய் 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 விழற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன் அப்படி கேட்கிறாருனாக்கா, நம்ம நாய் வயிற்றுல பிறக்கிறோம், பேய் வயிற்றுல பிறக்கிறோம், பன்னி வயிற்றுல பிறக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உலகத்துல இருக்க எல்லா யோனிக்குள்ளேயும் நீ போய் விழாதே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருனாக்கா, அதுக்கு விழறதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய கர்மம் முடியல, நம்மளுடைய ஆக்ஷன் முடியல. நான் பிறப்பு இறப்பை டிராப் பண்ணல, முடிக்கல. அது தொடர்ந்து 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 என்னுடைய பாவ புண்ணியத்தினால உழண்டுண்டே இருக்கிறதுனால நான் திரும்ப திரும்ப பிறக்கிறேன். புனரபிஜனனம் புனரபிமரணம் புனரபிஜனனம், திரும்ப பிறந்து பிறந்து இறந்து இறந்து இந்த உலக சக்கரத்தில் உழண்டு 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 முடிக்கல. அதனால பகவான் என்ன சொல்றாரு, நீ எல்லா கருப்பையிலும் போய் விழாதப்பா, நீ ஞானத்துக்கு வா, சாஸ்திரத்துக்கு வா. வேதத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. உன்னுடைய பிறப்பு இறப்பை நிறுத்தக்கூடிய விஷயம் வேதத்துக்குள்ள இருக்கு. அதை பிடிச்சுக்கோ, அதுக்கு நீ டிராவல் பண்ணு, நீ புண்ணியத்தை பண்ணு, அப்பதான் உனக்கு வேதம் கிடைக்கும். இப்படியெல்லாம் நீ இத்தனை ஜென்மமா பிறந்து பிறந்து எப்ப நீ நிறுத்த போற? உனக்கு டயர்ட் ஆகலையான்னு கேட்கிறாரு பகவான். அதனால நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்ல விஷயத்த பண்ணணும், புண்ணியத்தை சேர்க்கணும், சாஸ்திரத்துக்கு வரணும், வேதத்துக்கு வரணும். அப்பதான் நம்மளுடைய பிறப்பு இறப்பு சக்கரம் நிறுத்தப்படும். இந்த விஷயத்தை நாம் இன்னைக்கு மெசேஜா எடுத்துக்கலாம். ஹரி ஓம். குருவே சரணம்.